வரும்போது உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர்ட்டு விசாரிச்சா வந்தேன். அங்கே யார் வீட்லேயோ ஒரு தெருவுலையோ ஒரு வீட்லேயோ கரண்ட் பிரச்சனை அப்படின்னு ஃபோன் பண்ணால் கூட தம்பி வந்து நின்றுவாப்பில் ஃபோன் பண்ணேன். இதே வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனு சும்மா தான் போய் கொடுத்துட்டு வருவோம், வரமாட்டாப்லன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவோம். ஆனால் தம்பி தான் முதல் வந்து நிற்பாப்புல, இப்படி பார்த்து வந்து நிற்பாப்புல, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிற்பாப்புல அப்படின்னு சொல்லி உண்மையாக உண்மையிலேயே நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சி தான் சொன்னேன், இப்படி வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்படிலாம் நிறையா நிகழ்வு இருக்குது. இதை விட என்னென்னா, ஆடு மாடு இறந்தால் நான் அவங்க வீட்லேயும் துக்க விசாரிக்க போவேன். அது சங்கரன் கோயிலில் நான் எப்படி ஒரு 20-25 வீடுகளில் போய் நான் அந்த துக்க விசாரிச்சிருக்கேன். ஒன்றிய அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. என்னென்னா, அந்த மாதிரி உங்களுடைய இடத்த வந்து கொடுத்தா விவசாயத்துக்கு வந்து தானமாக அரசு எடுத்துக்கணும், அதுக்கான எல்லா சலுகையும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி எடுக்காங்க. கடைசியில் என்னன்னா திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆட்சி அமைந்த பின்பு அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த பகுதியில் ஒரு 900 ஏக்கர் ஒரு 5000 குடும்பங்கள் இன்றைக்கி பயன்பெறக்கூடிய அளவில் இந்த பட்டா வழங்கினது. அதுக்கு அந்த ஊர் மக்களே எல்லாரும் ஒன்று கூடி எனக்கு மேடை அமைத்து மாலை போட்டு மரியாதை செய்து நன்றி தெரிவித்தார்கள். ஒவ்வொரு கிராமத்துக்கு போன முன்னாலாம் நாங்கள் சங்கரன் கோயிலுக்கு போகும்போது இப்படிம்பாங்க, இப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன ஊர்லேயும் எனக்கு பாராட்டு விழா வைக்கிறதுக்கான அந்த என்னுடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல நடந்துச்சு. விஜய் பின்னால் போகிறது வந்து நீங்கள் 18 to 21 வரை பார்த்தீங்கன்னா 1% கம்மியாக தான் புதிய வாக்காளர்கள். அவங்களால ஒரு சமுதாயத்தை ஒரு ஆட்சி மாற்றத்தெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. வரக்கூடிய 2-3 மாதங்களில் வேலை முடிவுற்றவுடன் அங்கேயும் குடமுழுக்கு விழா நடக்கிறதுக்கு அதில் கண்டிப்பாக சிறப்பு விருந்தினராக ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு அழைப்பு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னொரு நீங்கள் அழைப்பு கொடுப்பீங்க, அவர் வர்றது இங்கெல்லாம் இருக்கணும், அவர் அமெரிக்காவில் இருப்பார். வாழ்த்து செய்தி அனுப்புவார் ஃபேஸ்புக்கில், வாழ்த்துக்கள்னு சொல்லி. சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில் 32 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி இருந்தவங்கள கையகப்படுத்தி அவங்களுக்கு புதிய ஆடைகள் போட்டு அவங்க உடம்பெல்லாம் குளிப்பாட்டி அவ்வளோ பேர் முகாமுக்கு அனுப்பணும். இன்றைக்கி சங்கரன் கோயில் பகுதியில் பிச்சை எடுக்க யாருமே கிடையாது. இருந்தால் முகாமுக்கு உடனே அனுப்பிவிட்ருவேன். சீமானுங்க கட்சிக்கு ஓட்டு கேட்கவில்லை பகுதிக்கு, ஓட்டு எங்கே வந்தாலும் ஒரு பிச்சை கேட்டு இருக்காப்புல. நீங்கள் சொல்லும்போது சொல்லுவீங்க உங்களுடைய போன் ஸ்ட்ராங்குக்காக காலைல 5 மணிக்கு வாக்கிங் போகணும், அதனால சங்கியில் யாரும் சுற்று போடலான்னு நினைக்காதீங்க, உங்கள் போனுக்கு நான் பொறுப்பில்லை. துருக்கி கண்ட்ரியில் இஸ்தான்புலில் ஏசியா காம்படிஷனில் பவர் லிஃப்டிங்கில் கலந்துக்கிட்டு வெண்கல பதக்கம் வின் பண்ணேன். அந்த இந்தியா கொடியை பிடிச்சி மரியாதை செய்யும்போது இருந்த ஒரு நிகழ்ச்சி, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யும்போது இருந்த மகிழ்ச்சிக்கு இணையாக அது ஒரு பெருமை, வேறு லெவலு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தலைவர் அவர்களும் பாராட்டி அதிலேருந்து பவர் லிஃப்ட்டு அந்த பாடி பில்டர் அப்படிம்பார், ரொம்ப பாசத்தோடு அழைக்கக்கூடிய தலைவர்கிட்ட வாழ்த்து பெற்றது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. வணக்கம், இது யூடியூப் ரூட்டர்ஸ், நான் மைனர். இன்றைக்கி வாசுதேவநல்லூர் பகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜா அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்டரு அப்புறம் பவர் லிஃப்டர் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு முதல் கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் ஏற்கனவே சங்கரன் கோயில் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. சங்கரன் கோயில் தொகுதிங்கிறது திமுக அதற்கு முன்னாடி வென்று 30 வருடங்களுக்கு மேலாகுது. அப்போ அது ஆமாம், அதில் அதிமுக கோட்டையாக கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ அது ஒரு டஃப்பான ஒரு தொகுதி, அதை தூக்கி உங்ககிட்ட கொடுத்தாங்க, அதை நீங்கள் வென்றெடுத்தீங்க. அப்புறம் திமுக கோட்டையாக மாற்றி காமிச்சு 5 வருடம் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. திரும்ப அதே தொகுதி தான் உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பொழுது உங்களுக்கு தூக்கி வாசுதேவநல்லூர் தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ வாசுதேவநல்லூருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னாக்கா சங்கரன் கோயிலாவது 30 வருடத்துக்கு மேலே, இதை எடுத்து பார்த்தோம்னாக்கா 50 வருடத்துக்கு மேலே ஆகுது திமுக இங்கே வந்து. அப்போ அங்கே 30 வருஷம் மேலே கொடுத்து நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே 50 வருடத்துக்கு மேலே திமுக வென்ற ஒரு பகுதி தான் வாசுதேவநல்லூர். இப்படி நீங்கள் ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதியாக உங்கள்கிட்ட தூக்கி கொடுக்குறது காரணம் என்ன? சங்கரன் கோயிலேருந்து இங்கே மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? தலைவர் அவர்களோட முடிவு வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்ற அடிப்படை தான். பேசிக்காக சங்கரன் கோயில் தொகுதியில் வந்து எண்ணற்ற திட்டங்கள், அந்த தொகுதி வந்து அமைச்சர் தொகுதின்னு தான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கேயை பொறுத்தளவு அமைச்சர் தொகுதி அப்படின்னு அதுக்கு ஒரு நேமே உண்டு. ஆனால் இது வரைக்கும் அமைச்சர் வந்து அவங்கள பெருக்கிக்கிட்டாங்களோ இல்லையா, அந்த தொகுதிக்கான வளர்ச்சிங்கிறது வந்து 1% கூட இல்லை. அந்த போகக்கூடிய சாலைகள் கூட நெருக்கடியான சாலைகளாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அங்கே புறவழிச்சாலை அமைச்சிருக்கோம்.
சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு சென்ட்ரல் மீடியா வச்சு ஒரு மாநகராட்சியில் எப்படி இருக்குமோ சென்ட்ரலில் விளக்குகள் வைத்து இன்றைக்கி அருமையாக ராஜபாளையம் ரோடெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே போல் கழுகுமலை சாலையும் அதை பண்ணியிருக்கோம். இந்த திருவங்கடத்துக்கு வந்து 5 ஆண்டு காலம் முடியலை அந்த ரோடு போட்டு, அதனால் பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ ஆட்சி அமைந்தவுடன் அதுக்கும் பணி நடக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தோம். அது போக எண்ணற்ற தொலைநோக்கு சிந்தனையில் திட்டங்கள்லாம் வகுத்திருந்தோம். புறவழிச்சாலை திட்டம் ஃபஸ்ட்டு ஃபேஸு டெண்டர் விடப்பட்டு வேலை நடந்துக்கிருக்கு. செகண்ட் ஃபேஸு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ராஜபாளையம் ரயில்வே கேட்டு மேம்பாலம் அமைக்கிறதுக்கு எல்லா ப்ரொப்போசல் அனுப்பப்பட்டு அனுமதிக்காக வெயிட்டிங்கு. அதே போல் சிப்காட்டில் வந்து புதிய புதிய நிறுவனங்கள் அமைப்பதற்கு, அதே மாதிரி சங்கரங்கோயில் மிகப்பெரிய நீண்ட நாள் பிரச்சனை சாயக்கழிவு பிரச்சனைக்கு வந்து தனி இடம் கொடுத்து அங்கே அந்த சாயக்கழிவு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு, அதே மாதிரி தாமிரபரணி தண்ணீர் கொண்டு வந்து புதிய தொழிற்சாலைகள் வாகன உற்பத்தி நிலையங்கள்லாம் கொண்டு வரதுக்கான தொலைநோக்கு சிந்தனையோடு இருந்தோம். ஆனால் தலைவர் அவர்கள் எனக்கு வாசநல்லூரில் ஒரு பணி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். வாசநல்லூருக்குன்னு வரும்போது ஒரு அமைதியான ஊர், அது மக்களும் அன்போடு அரவணைக்கக்கூடியவர்கள், எப்போதும் ஒரு செழிப்பான ஊர். உங்களுக்கு புளியங்குடி நகரம் வரைக்கும் மழை பெய்யும், அதுக்கு அங்கிட்டு தான் மழை இருக்காது, அதுக்கு அங்கிட்டு தான் நம்ம சங்கரமயில் இருக்குது. ஸோ இது எப்போவுமே விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. லெமன் சிட்டிம்பாங்க, எலுமிச்சம்பழம் அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடிய இடம், இயற்கை விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி கொண்ட கிராமங்கள் மிகுந்த பகுதி. நகரம் டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி 3 டவுன் பஞ்சாயத்து, நகரம் பெரிய நகரம். இந்த மாதிரி ஒவ்வொரு கால சூழ்நிலையிலையும் இந்த பகுதி வந்து நீண்ட நாளாக எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இருக்குது. மக்களுடைய கேள்விகளாக இருக்குது. இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு கிராமங்களுக்கு போகும்போது பெரிய குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது முழுக்க முழுக்க நாங்கள் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான புதிய ப்ரொப்போசல் போட்டு வச்சுருக்கோம். அந்த தொலைநோக்கு திட்டத்தில் அதுவும் ஒன்று. 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து மானூர், அதே மாதிரி எம்மநல்லூர், குருவிகுளம், சங்கரங்கோயில், 5 யூனியன் உட்பட்டு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் மாத்திரம் இன்றைக்கி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதி வந்துச்சுன்னா முதல்ல எங்களுக்கு தான் தருவதாக அமைச்சர் அவர்களும் உறுதியளிக்கிறார். சிஎம்மும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் வந்துச்சுன்னா 30 ஆண்டு காலம் தண்ணீருக்கு பிரச்சனையே இருக்காது. வாசு தொகுதியாக இருக்கட்டும், சங்கரங்கோயில் தொகுதியாக இருக்கட்டும், இதை மாதிரி நிறைய திட்டங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதே போல் விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்றைக்கி வாசநல்லூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 7 கொள்முதல் நிலையம் இருக்குது. ஆனால் அதுக்கான குடோன் அமைக்கணுன்னு இருக்காங்க, அதுக்கான ஏற்பாடு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் நிறைந்த பகுதி. தலைவருக்கு கொடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் சங்கரன் கோயிலில் எம்எல்ஏ இருக்கும் பொழுது ஒரு எம்எல்ஏனாக்கா ஒரு ஸ்கூல் கட்டி திறப்பு விழாவில் வருவாங்க, இல்லை ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் கட்டுவாங்க, மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு வருவாங்க, நலத்திட்டங்கள் கொடுக்குறதுக்கு வருவாங்க. இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நான் விசாரிச்ச வரும்போது உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர்ட்டு விசாரித்தா வந்தேன். அங்கே யார் வீட்லேயோ ஒரு தெருவுலையோ ஒரு வீட்லேயோ கரண்ட் பிரச்சனை அப்படின்னு ஃபோன் பண்ணாப்புல தம்பி வந்து நின்றுவாப்புல ஃபோன் பண்ணேன். இல்லை ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அவர் பட்டுக்கு வந்து நின்றுவாப்புல. இதே வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனு சும்மா தான் போய் கொடுத்துட்டு வருவோம், வரமாட்டாப்புலன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவோம், ஆனால் தம்பி தான் முதல் வந்து நிற்பாப்புல, இப்படி பார்த்து வந்து நிற்பாப்புல, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிற்பாப்புல அப்படின்னு சொல்லி உண்மையாக உண்மையிலேயே. அதாவது என்னென்னா, அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நம்மளுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவங்க நம்மளை அழைக்கிறதுக்குன்னு வராங்க. அந்த நிகழ்வில் நம்ம கலந்து கொள்வதற்கு டயம் ஒதுக்கி நம்ம போயிடணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்மலாம் வந்தால் அவங்களுக்கு பெருமையாக நினைக்காங்க. அதனால் நீ நல்லது கெட்டதில்லை, அதாவது நல்லது கூட விட்டுரு, கெட்டதுக்கு போய் நின்றணும், அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு என்னை எப்போதும் சொல்லுவாப்புல. இந்த கல்யாண வீட்டெலாம் பத்திரிக்கை நிறையா வரும்போது, நீ இந்த வீட்டுக்கு போயிரு, நான் இந்த துஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எங்களுக்குள்ளே பிரித்து போவோம். ஆனால் இங்கே ஒரே எம்எல்ஏ தானே, துணை எம்எல்ஏன்னு வைக்க முடியாது. அதனால் நானே தான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் அது ரொம்ப ஆர்வமாக போவேன். அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நம்மளை வரவேற்குது. எந்த ஒரு நிகழ்வு கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சி தான் சொன்னேன், இப்படி வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்படிலாம் நிறையா நிகழ்வு இருக்குது. இதை விட என்னென்னா, ஆடு மாடு இறந்தால் நான் அவங்க வீட்லேயும் துக்க விசாரிக்க போவேன். அது சங்கரங்கோயிலில் நான் எப்படி ஒரு 10, 20, 25 வீடுகளில் போய் நான் அந்த துக்க விசாரிச்சிருக்கேன்.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல். வீட்டில் வருமானம் தரக்கூடிய ஒரு கால்நடையை வீட்டில் ஒரு நபராக தான் பார்த்துக்கிருப்பாங்க. அவங்களுக்கு சமைக்கலனா கூட மாட்டுக்கு இற வச்சுட்டு தான் அவங்களுக்கு வைப்பாங்க. அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம போய் ஆறுதல் பண்ணி ஒரு அந்த தொகை ஒரு 5000 10,000 மாடு இறந்தாலாம் கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்குது. சரி நம்மளுக்கும் எம்எல்ஏ வந்து சப்போர்ட் பண்ணிக்காருன்னு உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி அரசு தரன நிவாரணங்களை தாசில்தார்கிட்ட பேசி அதை கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். சங்கரன்கோயில் தொகுதியில் வந்து எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எதுனா 3 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, நடுவுக்குறிச்சி பகுதியில், நடுவுக்குறிச்சி மேஜர், மைனர், வெள்ளாளங்குளம், அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் வந்து ஒன்றிய அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. என்னென்னா, அந்த மாதிரி உங்களுடைய இடத்த வந்து கொடுத்தா விவசாயத்துக்கு வந்து தானமாக அரசு எடுத்துக்கிறோம், அதுக்கான எல்லா சலுகையும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி எடுக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தில் இப்போ நிறையா பேர் போய் பதிவு பண்ணுறாங்க. கடைசியில் என்னன்னா திட்டம் தோல்வி அடைஞ்சிருது. அது பிறகு திட்டத்தை பற்றி யாரும் எதுவும் பண்ணலாம், அரசும் அப்படி விட்டுருந்தாங்க. ஆனால் மக்கள் அப்போ இருந்தே எங்களுக்கு இது எங்கள் நிலமா, திரும்ப எங்கள் பட்டா கொடுங்கன்னு கேட்காங்க. ஆனால் யாரும் அதை செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் நம்மளுடைய ஆட்சி அமைந்த பின்பு அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தனி கடிதம் தலைவர் அவர்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தை கொடுத்து இன்றைக்கி அவ்வளோ பேருக்கும் பட்டா கொடுத்துருக்கோம். இது ஒரு 900 ஏக்கர், ஒரு 5000 குடும்பங்கள் இன்றைக்கி பயன்பெறக்கூடிய அளவில் இந்த திட்டம் வெற்றி நடைபெற்றது. இந்த பட்டா வழங்கினது அதுக்கு அந்த ஊர் மக்களே எல்லாரும் ஒன்று கூடி எனக்கு மேடை அமைத்து மாலை போட்டு மரியாதை செய்து நன்றி தெரிவித்தார்கள். இதுதான் எனக்கு அந்த தொகுதியில் இருந்த மனநிறைவு தெரிஞ்சு. இன்னொரு விஷயம், இதே டவுனில், சங்கரன்கோயில் டவுனில் வந்து அரசு புறம்போக்கு இடத்துல 40 வருஷமாக 35 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா இல்லை. தீர்வு இருக்குது, ஈபி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பட்டா இல்லை. அவங்களால ஒரு அடமானம் கூட வைக்க முடியல. பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு கூட எதுவும் செய்ய முடியல. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு லோன் வாங்க முடியல. ஆனால் அந்த நிலையை மாற்றி கடைசி கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும்போது தான் அந்த பட்டா எல்லாம் சரி செய்யப்பட்டு அன்றைக்கி நாங்கள் வழங்கினோம். ஜிஆர் நத்தம் பட்டா கொடுக்கப்பட்டு இன்றைக்கி மக்கள் எல்லோரும் பெரிய மகிழ்ச்சி இருக்காங்க. அது பூரா செட்டியார் சமுதாய மக்கள். அவங்க எல்லாம் எழுச்சியோடு இந்த தடவை திமுகவுக்கு தான் எங்கள் வாக்கு, அது அதிமுக கோட்டையாக இருந்த பகுதி, இன்றைக்கி திமுகவுக்கு தான் வாக்குன்னு சொல்லி எங்களை வரவேற்பு அவங்க கொடுத்து எங்களை வரவேற்காங்க. தேர்தலுக்கு நாங்கள் போகிறோம், அவங்க வரவேற்பு வாங்க வாங்க உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு எழுச்சியான திட்டங்கள்லாம் தந்திருக்கோம். அதே போல் நரிக்குடியில் ஒரு பாத பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டோம். அந்த ஊர்லலாம் எங்களுக்கு ஓட்டே இருக்காது. ஆனால் அந்த ஊர் மக்கள் எங்களை கூட்டிகிட்டு போய் கோயில் முன்னால் மாலை போட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஊரில் மேலே அடித்து ஊர் வழியாக எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லோரும் கூடியிருந்து நன்றி தெரிவித்து இந்த இடம் உங்களுக்கு தான் எங்கள் வாக்கு, உதயசூரியன் தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. எங்களுடைய சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் என்ன சிறுபான்மையினர் மக்கள், அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகளில் எங்கள் சங்கரன்கோயில் தொகுதியில் 182 சர்ச்சு இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது. அதில் பிரார்த்தனைக்கு வரக்கூடிய மக்கள் மாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு 74,000 to 80,000 பேர் இருக்காங்க. அந்த 80,000 பேருக்கும் வருடம் கேக்கு கொடுத்துக்கிருக்கோம். எவ்வளோ பேர் சர்ச்சில் சொல்கிறாங்களோ அவ்வளோ பேர் எங்கள் ஒன்றிய நகர பேரு செயலாளர் மூலமாக கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் அவங்களுக்கு அந்த கேக்கு கொடுத்துருவோம். அதே போல் சிறுபான்மையர் எங்கள் இஸ்லாமிய தொப்புள் கொடி உறவான இஸ்லாமிய மக்களுக்கு 3000 மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்காங்க. அதில் ரம்ஜான் அன்னைக்கு அவ்வளோ பேருக்குமே 2100 பேருக்கு இப்போ இறுதியாக கொடுத்தது 1500 தொடங்கி 2100 பேர்கிட்ட நாங்கள் இப்போ ஒரு கிட்டு அரிசி, அந்த ஒரு பிரியாணி வைக்கிறதுக்கான எல்லா மசாலா ஜாமான், நெய் எல்லாமே சேர்த்து ஒரு கிட்டு. கறி வாங்கிறதுக்கு எந்த கறினாலும், கோழி, பீஃபு, இப்படி எது வாங்கணுமோ வாங்கிக்கலாம் அந்த கிட்டு. ஏன்னா மட்டன் வாங்க கொடுக்குற அளவுக்கு இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும். அதனால் கோழிக்கு ரூபா வச்சு நம்ம கறி வாங்க கொடுத்துறது. அந்த மக்கள் மத்தியிலும் வருடம் நம்ம ரம்ஜான் பண்டிகை அவங்களோட கொண்டாடுறது வழக்கம். அதே போல் என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு. அதில் என்னென்னா, நான் 12 மணிக்கு சாப்பாடு கையில் கொடுத்துட்டேன், என் வீட்டில் தான் சமையல் பண்ணுவான். அந்த சமையல் பண்ணது ஒரு இஸ்லாமிய சகோதர மாப்பிள்ளை தான். அருமையாக சமைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ரைஸாக கொடுத்துருப்போம். இது நெகிழ்ச்சியாகவே இந்த எப்போ கொரோனா காலகட்டத்தில் தலைவர் சமைச்சு கொடுக்க சொன்னார். 316 பேருக்கு சமைக்க ஆரம்பித்தோம். அது பிறகு அது குறைஞ்சி வந்துச்சு. 100 வீட்டில் சமைச்சு கொடுக்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் என்னோடய மாப்பிள்ளை, அவர் தான் சமைச்சு கொடுத்துக்கிருக்காரு. வெரைட்டிஸ் ரைஸு ரொம்ப ருசியாக சமைச்சு டெய்லி கொடுத்துக்கிருக்கிறது தான். இதுவும் தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்ன திட்டம் தான். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுங்க
அப்படின்னு சொன்னப்போ 316 பேருக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது 100ல் வந்து நின்றுச்சு. அந்த 100 அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கி அத்தனை மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் அதை செயல்படுத்தியிருக்கிறோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்றிய செயலாளர்கிட்டருந்து மிஸ்டு கால் இருக்கும், இல்லைன்னா நகர செயலாளர்கிட்டருந்து நேரடியாக வந்துடுவார். 2 பேரும் எந்திரிச்சு காலையில் அப்படியே வாக்கிங் போகும்போதே ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு அடித்து இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி வச்சுருக்கு, எதுவும் கோரிக்கைகள் இருக்கா, ஏதாவது கண்டலன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, பூக்கடைக்கு மாத்திரம் நாங்கள் கொடுத்த ரூபாயை கணக்கு பார்த்தாலே ஒரு வார்டுக்கு செலவழிக்க தொகையை கொடுத்துருப்போம். அந்த அளவிற்கு அதிகமான மாலைகளை வாங்கிட்டு போய் போட்டிருக்காங்க தான் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த களம், ஏன்னா வாசநல்லூர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இப்போ இங்கே களம் எப்படி இருக்குது? எனக்கா ஆப்போசிட்டில் ஒரு பிஜேபிங்கிற ஒரு வெயிட்டான ஒரு கட்சி ஒன்று இறக்கியிருக்காங்க. இந்த களம் எப்படி இருக்குது? நீங்கள் போய் பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? அதாவது களத்தை பொறுத்தளவு மக்கள் வரவேற்பு, அதாவது நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இப்போ அறிவிச்ச நலத்திட்டங்களா? இப்போ நான் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் 2021 நான் கையாண்டிருக்கேன். அப்போ நான் ஒரு நியூ கேண்டிடேட்டு. எனக்கு வந்து அரசியல்லாம் பின்பலமும் பெருசாக கிடையாது, அனுபவம் பெருசாக கிடையாது. கூட்டத்துக்கு போவேன், நிகழ்ச்சி நடத்துவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாங்கள் கூட இருப்போம். ஆனால் மாவட்ட செயலர் ஆன பிறகு, மாவட்ட செயலருக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணோம். அப்போது ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு தேர்தல். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமத்துக்கு போன முன்னாலாம் நாங்கள் சங்கரங்கோயிலுக்கு போகும்போது இப்படிம்பாங்க, இப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன ஊர்லேயும் எனக்கு பாராட்டு விழா வைக்கிறதுக்கான அந்த என்னுடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல நடந்துச்சு. அதனால் எப்படி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற பார்வையிலே நம்ம ஒரு கணிச்சிடலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வாசு தொகுதியில் மக்கள் ஆரவாரத்தோடு நம்மளை வரவேற்கிறத பார்க்கும்போது, இது உண்மையிலே இவ்வளோ அன்பான மக்கள் இருக்காங்களா, திமுக பக்கம் இவ்வளோ வரவேற்கக்கூடிய திட்டங்கள், தலைவர் செய்த திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் மக்களை நாங்கள் நம்புகிறோம், மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி தேர்தல் அறிக்கையுமே மக்களுக்கான தேர்தல் அறிக்கை, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான தேர்தல் அறிக்கை இருக்குது. இல்லத்தரசி திட்டங்கள்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு திட்டம். இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்க முடியல. எப்படி 5000 ரூபா 6 மணிக்கு எந்திரிக்கையில் யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் மகிழ்ச்சி செய்தியாக ஒரு எழுச்சி செய்தியாக வந்துச்சோ, அதை மாதிரி இன்றைக்கி இந்த இல்லத்தரசிகள் திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படி மகளிர் உரிமை தொகை பேச மற்ற மாநிலங்கள் பின்பற்றுதோ, அது மாதிரி இல்லத்தரசி திட்டத்தையும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு தலைவர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை, தலைவர் செய்த சாதனைகள், திட்டங்கள் இன்றைக்கி நாங்கள் நம்பி மக்கள்கிட்ட போகலாம். ஒரு விஷயம், எந்த கிராமத்துக்கு போனாலும் எங்களை மறிச்சோ எங்களுக்கு எதிர்ப்பாவோ யாரும் எதுவும் கேட்கல. எல்லாருக்கும் பயன்பட்டு இருக்கக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. கண்டிப்பாக வர இருக்கிற 2026 தேர்தல் திராவிட மாடல் 2.0 அமைவது உறுதி. இல்லை, உங்களை குறிப்பாக வாசுதேவநல்லூரில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக களமிறக்கிருக்கிறது ஆனந்தன் ஐயாசாமி. இந்த ஆனந்தன் ஐயாசாமி யாருன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்களுக்காக சொல்கிறேன். அவர் நாட் ஓன்லி பிஜேபி, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை, அவர் ஒரு கார்ப்பரேட் கைக்கூலி, ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை. இந்த படத்தில் வர்றது மாதிரியான ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர். படத்தில் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஒரு 2 சீன் தான் படத்துக்கு வரும். வந்தவுடனே இந்த ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட கல்யாணம் பண்ணுறது ஏற்பாடுகள் போயிட்டுருக்கோம். திடீர்னு இந்த அமெரிக்க மாப்பிள்ளை வந்து ஹீரோயினை வந்து அமெரிக்க மாப்பிள்ளையை பேசி முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் அந்த ஹீரோயினை வந்து ஹீரோ கூட தான் போகும். அப்புறம் வழக்கம் போல் அந்த அமெரிக்க மாப்பிள்ளை அமெரிக்காவுக்கே போடுவாப்புல. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை வந்திருக்காப்புல, அவர் ஆனந்தன் ஐயாசாமி. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இவர் யூஎஸ்லேயே ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். சொல்ல போனோம்னாக்கா ஒரு பணம் முதல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தன் ஐயாசாமியை. அவருக்கு பின்னாடி நின்று இயக்குவது, அவரை ஆதரிப்பது, அவரை ப்ரமோட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னாக்கா குருமூர்த்தி என்கிற ஒட்டுமொத்த பார்ப்பன லாபி, பிராமின் லாபி. அவர் ஆனந்தன் ஐயாசாமியை இறக்கி அவர் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஜோகோ ஓனர் ஸ்ரீதர் வேம்பு, அவர் முழுக்க ப்ரமோட் பண்ணுறாரு. ஆனந்தன் ஐயாசாமி எப்படி பணம் முதலையோ அதே மாதிரி ஸ்ரீதர் வேம்பு ஒரு பணக்கடல். அப்போ கார்பரேட் லாபி இருக்குது, பிராமின் லாபி இருக்குது, அப்புறம் பணம் முதல்ல இருக்குது, பணக்கடல் இருக்குது. இவ்வளவு வெயிட்டான ஒரு கேண்டிடேட் தான் ஆனந்தன் ஐயாசாமி. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆனந்தன் ஐயாசாமி வீட்டு காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு முன்னாடி உள்ள காம்பவுண்டை விட பெரிய காம்பவுண்டு. அந்த வீட்டுக்குள்ளே தான் இவர் விஜய்யா கூட எப்பயாவது இதுக்கு வருவாப்புல பார்த்துக்கலாம். ஆனந்தன் ஐயாசாமி அப்படி கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு வெயிட்டான கேண்டிடேட் இங்கே ஆப்போசிட்டில் ஒரு வெயிட் லிஃப்டர் கேண்டிடேட் ஈராஜா. அந்த பக்கம் நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டை எதிர்கொள்ள போகிறீங்க? என்ன திட்டம் இருக்குது?
அதாவது வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு இலக்கோட தான் வெயிட் லிஃப்டிங் பண்ணுவோம். இந்த வெயிட்டை அடித்தா நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனந்தன் ஐயாசாமியை வந்து எனக்கு சரியான போட்டியாளரா அப்படின்னு பார்க்க போம்னா அவரை வந்து நான் போட்டியாளராகவே நினைக்கல. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அவர் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை. ஒரு வாய்ஸ் ஆஃப் தென்காசின்னு வச்சுக்கிறது, ஒரு மேலே ஒரு தட்டி போடு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு 4 கம்பியை வச்சு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிக்கிறது. கேட்டால் நான் எல்லா பக்கமும் பஸ் ஸ்டாண்டு கொடுத்தேன். வெயில் கோடை காலத்தில் நாங்கள் குளிர்பானங்கள், மோர், தர்பூசணின்னு சொல்லி கோடை காலம் முடிந்த வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிருக்கோம். இவர் ஒரு இடத்துல மண்பானையை வச்சு கொடுத்துட்டோம்னு சொல்லி இதை ஒரு சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணி நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சேன்னு இது வரைக்கும் யாருக்காவது ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காருன்னு பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? இல்லை இந்த மக்கள் சமூகத்திற்கு கல்விக்கு உதவி செஞ்சான்னு சொல்ல முடியுமா? இல்லை அரசு திட்டங்களை, ஒன்றிய அரசு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கேன்னு இவர் பட்டியலிட முடியுமா? போதை விழிப்புணர்வு அது தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு, இந்திய கவர்மெண்ட்டு எல்லாருமே பண்ணிக்கிருக்க திட்டம். இவங்க அதை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் போதை விழிப்புணர்வு நம்ம போதையிலேருந்து விடுபடணும். அதுக்கான முயற்சி இவர் எடுத்திருக்காரா? அவர் தம்பி எம்எல்ஏவாக மனோகரா இருந்தார் 2016 to 21 வரைக்கும். அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ. அவர் அந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்னக்கூட்டி சாதாரண மாவட்ட கவுன்சிலர் தேமுதிக கட்சியில் இருந்தார். அதுக்கு பிறகு அவருக்கான வாய்ப்பு, சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏடிஎம்கேல. என்ன பண்ணார்? மக்களுக்கு ஏதாவது சொல்லுத மாதிரி திட்டங்களை செஞ்சுருக்கான்னு இவர் பட்டியலிட சொல்லுங்கள். ஒன்றும் செய்யலை. செங்கச்சூவில் வச்சுருக்காரு, சேம்பர் வச்சுருக்காரு. அந்த சேம்பரோட வேல்யூ இன்னைக்கு மதிப்பு 25 கோடி ரூபாய். எங்கேருந்து இவருக்கு வந்துச்சு? கஷ்டப்பட்டு மண்வெட்டி வச்சு உழைச்சாரா? நான் என் சொத்து பட்டியலை வெளியிட ரைட்டு. மனோகரன் அவங்க சொத்து பட்டியலில் 2016 அவர் மனு தாக்கல் பண்ணியிருப்பார். அதில் சொத்து மதிப்பும் இப்போ வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருப்பார் டிவிகேயில். தலைவன் அண்ணன் நிற்காமங்கனால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது, குடும்பத்திலே 4 ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாதுக்காக இன்றைக்கி டிவிகேயில் நிற்காம இன்றைக்கி அண்ணனுக்கு சாதகமாக அந்த கட்சியிலேருந்து திரும்ப ஏடிஎம்கேக்கு போயிருக்காரு. ஆடுபுடி ஆட்டமாக ஆடுதாங்க. மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பட்டியலிடம் இல்லை. ஒரு பக்கம் சம்பாத்தியம் அண்ணன் தம்பி பண்ணிட்டான். இப்போ அடுத்த அண்ணன் பண்ண வரான். வெளிநாட்டிலேருந்து அங்கே ரியல் எஸ்டேட் போர் அடிச்சிருச்சு, இங்கே ஒரு மாதம் சீசனுக்கு வந்துட்டு தம்பிகிட்ட ஒப்படைச்சிட்டு இவ வெளிநாடு போவேன். நீ திராணி இருந்தால் இங்கே வந்து மக்களோட மக்களாக இரு. நான் தென்காசி தான், நான் மறுக்கலை. தென்காசிலேருந்து சங்கரங்கோயில் வந்தேன். சங்கரங்கோயிலில் வீடு எடுத்து என் பிள்ளைகள் எல்லாம் அங்கேயே படிக்காங்க, அங்கேயே இருக்க. அந்த மக்களுக்காக உழைக்க ஒரு மக்கள் சொல்லட்டும். நான் அங்கே ஊரில் ஒரு நாள் என்னை பார்க்காம இருந்தேன்னு சொல்லட்டும். என்னோடய கார் சொல்லு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்க, எத்தனை ரவுண்ட் அடித்தேன்னு. அதனால் உழைப்பதற்கு மக்கள் தரக்கூடிய மரியாதை, வெற்றி உறுதி, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனந்தன் ஐயாசாமி இல்லை, ஸ்ரீதர் வெம்பே நின்னா கூட அதை பேஸ் பண்ணதுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் திட்டமும் நாங்கள் செய்த செயலும் எங்களை வழிநடத்த எங்கள் தலைவர் எப்படி கையாளணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நீ செய்வையா அப்படின்னு பாட்டிகளும் தாய்மார்களும் எங்களை வரவேற்கும் போது அதுக்கான நம்பிக்கைக்கு விசுவாசமாக இருப்போம். உங்களுக்கு திரைப்படம் பார்க்குற பழக்கம் இருக்குங்களா? ஆமாம், பார்த்துருக்கீங்க. எந்த நடிகர் ரொம்ப பிடிச்ச நடிகர் உங்களுக்கு? அல்டிமேட்டி ஸ்டார் தான், நம்ம அஜித் சார் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் படம் மிஸ் பண்ணுறது கிடையாது. பிறகு சூப்பர் ஸ்டாரு, பிறகு கமல்ஹாசன். இப்போ அடுத்த கேள்வி அதை விட்டு தான் கேட்க போகிறேன். இப்போ ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் என்ன பரப்புரை, என்ன கருத்துருவாக்கம் செய்கிறாரு அப்படின்னாக்கா, இளைஞர்கள் முழுக்க என் பின்னாடி தான் இருக்காங்க, ஒட்டுமொத்த இளைஞர்களும் என்னுடைய கட்சியில் தான் இருக்காங்க, எனக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. இப்போ இந்த எலெக்ஷனில் ஃபஸ்ட் ஓட்டர்ஸு, யூத் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஃபேக்டராக பார்க்கப்படுது. ஏன்னா பெரும்பாலும் இந்த யூத் ஓட்டர்ஸ் தான் ஸ்விங்கர்ஸாக மாறுவாங்க. அப்போ அந்த ஓட்டு முழுக்க அந்த பக்கம் போகுது அப்படின்ற கருத்துருவாக்கம் இருக்குது. உண்மையிலேயே அப்படி தான் இருக்கா, அல்லது இல்லை எங்ககிட்ட தான் இளைஞர் படை இருக்குது, இளைஞர் படையை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு செஞ்சுருக்கோம், அல்லது நான் செஞ்சுருக்கேன் என்னுடைய தொகுதியில், இதுக்கப்புறமா நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன பிளான் இருக்குது? அதாவது பேசிக்காக நம்மளே எடுத்துக்கலாம். எல்லாரும் நம்ம கிளாஸில் படிக்கும்போது 50 பேர் இருப்பான். 50 பேரும் ஒரே ரசிகராக இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிச்சிருக்கும், காரணம் இருக்காது. ஆனால் பிடிச்சிருக்கு. ஏதோ அவனுக்கு அவன் நடிப்பு பிடிச்சிருக்கலாம், அவன் டான்ஸ் பிடிச்சிருக்கலாம், காமெடி பிடிச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது.
அதை மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அவன் பக்கம்தான் இருக்காங்கிறது வந்து ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இருக்காங்க, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் எல்லா இளைஞரும் இல்லை. இன்றைக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியா வந்து அதிகபூர்வமான அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கியிருக்கு. யார் என்ன பண்ணுது? இன்றைக்கி நான் போகிறேன் ஒரு ஊரில், எனக்கு கேள்வி கேட்டாங்க நேற்று. வெள்ளக்கவுண்டம்பட்டின்னு சொல்லி ஒரு வில்லேஜுக்கு வாக்கு சேகரிக்க போனப்போ ஒரு தம்பி, இருங்க எங்களுக்கு இங்கே ஒரு மடம் இருந்துச்சு, சமுதாயத்துக்கு மடம், அது இல்லாமல் எங்கள் ஊரோட ஒற்றுமை வந்து நிலை குலையுது. யார் இப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்து உட்கார முடியலை. ஒரு திருவிழானா பேசி முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு கட்டடம் இல்லை. நீங்கள் கட்டடம் கட்டி தருவீங்களா? வாரவங்க எல்லாரும் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்களாவது கட்டி தருவீங்களான்னா, தம்பி அதுக்கான வேலைகள் தேர்தல் முடிந்தவுடன் நான் அதை கண்டிப்பாக கட்டித்தரேன், அதுக்காக நீ எனக்கு வாக்கு செலுத்து நான் உன்ட்ட கேட்க மாட்டேன். நீ இளைய தலைமுறை, ஒரு நல்ல கான்செப்ட் உனக்காக கேட்கல, இந்த சமுதாய ஒற்றுமைக்காக கேட்டிருக்க, இளைஞர்களுக்கு ஒரு ஒற்றுமைக்காக கேட்க, இது நல்ல விஷயம், இதை நான் முன்னெடுத்து செஞ்சு தரேன், உறுதியாக செஞ்சு தந்து கண்டிப்பாக நீ தான் அதை ஓப்பன் பண்ணதுக்கு நீ தான் நிற்ப, எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்படி அறிவு சார்ந்த சமுதாயமும் முதல் தலைமுறை வாக்காளர் தான். அதனால் விஜய் பின்னால் போகிறது வந்து நீங்கள் 18 to 21 வரை பார்த்தீங்கன்னா 2.5% தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் கணக்கு பார்க்கும்போது 2.5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 1% கம்மியாக தான் புதிய வாக்காளர்கள். அவங்களால ஒரு சமுதாயத்தை, ஒரு ஆட்சி மாற்றத்தெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அவர் பின்னாடி போகிற கூட்டம் ஒன்றும் எல்லாரும் வாக்காளர் கிடையாது, பூரா பால்குடி மராத குழந்தைகள் தான் பெய்கிருக்கு. அதையும் அவர் சினிமா பாணியில் தான் சொல்கிறார். ஏன் சினிமாவில் இஸ்லாமியர்களை நீங்கள் தீவிரவாதியாக காட்டுறது, திரும்ப இஸ்லாமியர்களுக்காக நான் பாடுபடுவேன்னு குல்லா வச்சுட்டு நீ பள்ளிவாசல் உட்காந்து குரானை வாசிக்கிறதும் அந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறதும் உனக்கு கூச்சமா இல்லையா? அப்போ படத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் அவங்க தீவிரவாதியாக இருக்கணும். இங்கே வரும்போது அரசியலில் நீ நல்லவன மாதிரி காட்டுறதுக்கு இது என்ன? இது பெரிய நடிப்பு, இதுக்கு அவார்டு கொடுத்தே ஆகணும். இதுதான் விஜயோட இப்போதைக்கு. எனக்கு அவரை பற்றி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு நல்ல பல கருத்துக்களை கேட்டாவது நம்ம செஞ்சதை சொல்லும்போது மக்கள் மத்தியில் அதுக்கான வரவேற்பு இருக்கும். இதை பேசி இதை 2 பேரும் ஃபேஸ்புக்கை எடுத்து நீ அந்த தலைவனை சொல்லிட்டோம்மா, அவன் கூறில்லாத பதிவுக்கு நம்மளும் திரும்ப தேவையில்லாத பதிவு போட்டுக்கிருக்கணும். அது ஒரு விவாதமாக மாறக்கூடாது. அதான் நல்லவேளை நீங்கள் அவருடைய அவார்டுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சினிமாவில் நடிச்சது வரைக்கும் ஒரு அவார்டு கூட வாங்காத தலைவர் வாங்க முடியாதுல்ல அவர் தான். இப்போ அடுத்ததாக நீங்கள் திமுக வந்து ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பரப்புரை இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது திராவிடர் கழகத்தினுடைய ஒரு பொலிட்டிக்கல் வடிவமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. பெரியாருடைய சீடராக அண்ணா வராரு, அவரும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அறிவிச்சுக்கிட்டாரு. கலைஞர் வர்றாரு, அவரும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அறிவிச்சுக்கிட்டாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அறிவிச்சுட்டார். அப்போ இந்த தலைமைகள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால் இந்த கட்சியை, ஒட்டுமொத்த கட்சியை ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பரப்புரை இருக்குது. இதுக்கு இந்த பரப்புரை, இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கு நம்மகிட்ட? சார், சும்மா இந்த கேள்வியை கேட்டு தான் சார் அறநிலைத்துறை தான் சார் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்க துறையிலே பயங்கர பரபரப்பாக டெய்லி சட்டப்பேரவை கூடும்போதெல்லாம் அதிகமான கேள்வி இருக்குதுன்னா அறநிலைத்துறையில் தான் ஓடிக்கிருக்கு. அவர் சேர்பாபண்ண ஒவ்வொன்றுக்கும் அந்த நிதிகளை ஒதுக்கீடு செஞ்சு உடனடியாக அதை செய்து கொடுத்துருக்கிறார். சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் சங்கரன் கோமதிமால் திருக்கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 2 டைம் தான் சட்டப்பேரவையில் பேசினேன். 3ஆவது டைம் கும்பாபிஷேகத்துக்கு நிதியை ஒதுக்கி அதுக்கான பாலாலயத்தை செய்ய சொல்லி கும்பாபிஷேகம் நடத்தினது திமுக அரசு. அதே போல் தென்காசியில் பெரிய கோயில் உலகம்மன் கோயில் திருக்கோயிலில் நீண்ட நாள் ஒரு 15 சிவந்தி ஆத்தினார் பண்ணினதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கலை. அதுக்கும் உடனடியாக நிதிகளை ஒதுக்கி கும்பாபிஷேகம் நடந்த நான் கலந்து கொண்டேன். சிந்தாமணிநாதர் கோயில் இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் மாத்திரம் நான் ஒரு 12-15 கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்கேன். இதை விட ஒரு அரசு ஒரு மாவட்டத்தில் எதுனா 2000க்கு மேற்பட்ட கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு எல்லா ஆவணங்களும் நம்ம அரசு செய்த சாதனையெல்லாம் காட்டியிருக்கோம். இன்றைக்கி தேர்தல் அறிக்கையிலும் 5000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் வரக்கூடிய 5 ஆண்டு காலங்கள்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கை இந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் சொல்கிறவங்க எதிரானவங்களாம் இந்துக்களுக்கு. இன்றைக்கி சங்கரநாத திருக்கோயிலில் யானைக்கு ஸ்விம்மிங் பூலு, இன்றைக்கி வணிக வளாகம், கல்யாண மண்டபம், அலுவலகம், சீரியல் லைட்டு, இப்போ லாஸ்ட்டாக அது திறப்பில் முடிஞ்சிருச்சு, திறக்கிறதுக்குள்ளே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு.
முடிஞ்ச பிறகு அதையும் திறந்து வைக்கணும். இன்றைக்கி கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானத்தை விரிவாக்கம் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக அறநிலைத்துறை எவ்வளவு இதாக கொண்டு போய்க்கிருக்காங்க. அண்ணா பிறந்த நாளுக்கு அன்னதானம் என்னென்னலாம் செஞ்சுக்கிருக்காங்க. சும்மா கோயிலுக்கு எதிரானன்னு நானும் தான் டெய்லி சாமி கும்பிடுதேன், நானும் தான் இருக்கேன். எங்கே எதிரான இருக்கோம்? எனக்கு தான் சீட்டு தலைவர் அவர் விருப்பப்பட்டபடி கேட்டதுன்னு கொடுக்காரு. அதனால் இது வந்து சும்மா ஒரு பிரம்மை இப்படி கிரியேட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் பட்டியலிட்டு சொல்லும்போது பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு இதுதான் பதில். அதே போல் சங்கரங்கோயிலில் சாயமலைன்னு சொல்லி குருகுலம் யூனியனில் இருக்குது. 1200 ஆண்டுகளுக்கு பழமையான சாயமலை உம்மைய பாக ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு இன்றைக்கி பாலாலயம் பண்ணது என்னோட கையால் சட்டப்பேரவையில் பேசி இன்றைக்கி வேலை நடந்துக்கிருக்கு. வரக்கூடிய 2-3 மாதங்களில் வேலை முடிவுற்றவுடன் அங்கேயும் குடமுழுக்கு விழா நடக்க இருக்குது. அதில் கண்டிப்பாக சிறப்பு விருந்தினராக ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு அழைப்பு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னொரு நீங்கள் அழைப்பு கொடுப்பீங்க, அவர் வர்றது இங்கெல்லாம் இருக்கணும், அவர் அமெரிக்காவில் இருப்பார். வாழ்த்து செய்தி அனுப்புவார் ஃபேஸ்புக்கில் வாழ்த்துக்கள்னு சொல்லி. இப்போ என்னென்னா ஆனந்தன் ஐயாசாமி இருக்கார், அவர்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். இன்றைக்கி டெல்லியில் இருக்க ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி பழமையான திருக்கோயில் அது, அந்த கோயிலை இடித்து தானே அந்த பார்க்கிங்கை போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பதில்? அப்போ அவங்க இடித்தா அவங்க வந்து இந்துக்கு எதிரானவங்க கிடையாது. எந்த ஒரு இடிக்காமல் கும்பாபிஷேகம் நடத்தி கோயிலில் கொண்டாடக்கூடிய அறநிலைத்துறைன்னு உருவாக்குனதே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்போ நாங்கள் எதிரானவர்களா? இது ஒரு அரசியலுக்காக. நான் இன்னொன்று சொல்கிறேன், எஃப்சிஆர்ஏ இன்றைக்கி சிறுபான்மையினர் நம்ம நாட்டிற்கு வரப்போய் தான் இன்றைக்கி கல்வி அறிவில் முன்னோர்கள்லாம் கல்வி அறிவு பெற்றது வந்து கிராமப்புறங்களில் வளர்ச்சி அடைஞ்சது வந்து அவங்க வரப்போய் தான், கிறிஸ்தவர்கள் வரப்போய் தான். கிறிஸ்தவர் வருகை நம்மளுடைய மாநில வளர்ச்சி இன்றைக்கி அறிவு சார்ந்த சமுதாயமாக இருக்குது. வடமலாபுரம்னு சொல்லிவிட்டு நேற்று நான் அந்த கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க போனேன். அப்போ அங்கே உள்ள வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வியர்ந்து பார்த்தேன் நான் அந்த கிராமத்தை. அங்கே கிறிஸ்தவர்கள் முன்னாடி வந்து பள்ளிக்கூடம் தொடங்கி அங்கே கல்வி சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு 2000த்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்கே படிச்சிருக்காங்க. அங்கே ஹாஸ்டல், பெண்களுக்கு விடுதி, ஆண்களுக்கு ரொம்ப சின்ன கிராமம். ரெண்டாவது அங்கே ரயில்வே ஸ்டேஷனே வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனே இருந்திருக்கு, இறங்கி போகிற ஹாஸ்பிட்டலு. அப்போவுமே ஆரம்ப சுகாதார நிலையம் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, மிஷின் ஹாஸ்பிட்டலு. இன்றைக்கி அந்த நிதியை பூரா நிறுத்திட்டாங்களே. அப்போ இதே தேவேந்திர குல வேளாளர்கள் கிறிஸ்துவ பெருமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 23,000 பேர் இந்த தொகுதியில் இருக்காங்களே. நீங்கள் இதுக்கு நீங்கள் தேவேந்திர வேளாளராக என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆனந்தன் ஐயாசாமிட்டு தான் கேட்கேன். அதை நிறுத்த முடியுமா உங்கள் ஒன்றிய அரசுகிட்ட சொல்லி? இன்றைக்கி மொத்த கண்ட்ரோலும் பாஜக அரசு கண்ட்ரோலுக்கு கீழே போகுது, மோடி கீழெல்லாம் போகுது. அப்போ இந்த கிறிஸ்தவ மக்கள் ஒரு நன்மை செய்ய முடியாத சூழ்நிலை யாருக்கு செய்கிறாங்க? மக்களுக்கு செய்கிறாங்க. கிறிஸ்தவுக்கு மத்திரமாக செய்கிறாங்க, இந்துக்களும் அதில் பயன்படுறாங்க. இன்றைக்கி எல்லாமே க்ளோஸாக முடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துருச்சுல ஒன்றிய அரசு. அப்போ மோடி அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வர இருக்கிற 2026 ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்கக்கூடிய வாக்காள பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கான பாதுகாக்கக்கூடிய இயக்கம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம், இந்துக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கம் வரணும். உதயசூரியன் சின்னம் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். திராவிட மாடல் 2.0 அமையும், எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அந்த எஃப்சிஆரை பற்றி ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க. அதில் கண்டிப்பாக ஆனந்தன் ஐயாசாமி பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய தேவேந்திரர்லேருந்து கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியர்களாகவோ மாறி இருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிச்ச மதத்துக்கு மாறுறாங்க. ஆனால் அந்த எஃப்சிஆர்ஏ மூலியமாக அந்த கல்வி நிலையங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு வர ஃபண்டு டோட்டலாக கட் ஆக போகுது. இப்போ ஐயோ, ஆனால் ஆனந்தன் ஐயாசாமி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சிவாஜி நீங்கள் திரும்ப அமெரிக்காவுக்கு போயிடுங்க சிவாஜின்ற மாதிரி தான் அவருடைய சூழல் இருக்குது. இதில் இந்த தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு பெரிய நேரட்டிவ் வந்து சமீப காலத்தில் திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கப்படுது. அப்போ தலித்துகளுக்காக, பட்டியல் சமூக மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, திமுக கொண்ட திட்டங்கள்லாம், இந்த நேரட்டிவ்க்கு நம்மளுடைய பதில் என்ன? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனையில் ஒன்று நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் எவ்வளோ ஒரு அற்புதமான திட்டம்னா, இன்றைக்கி எங்கள் மண்ணை சார்ந்த நான் இப்போ தேர்தலில் நிற்கக்கூடிய வாசுதேவநல்லூர் மண்ணை சார்ந்த தேவேந்திர வேளாளர் இன்பா என்ற பெண் வந்து இதே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிப்பை முடித்து
செங்கோட்டை நூலகத்தில் வச்சு சான்று வழங்கிய பெருமை எனக்கு உண்டு. ஐபிஎஸ்ல அவங்க இன்றைக்கி ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. அவங்க ஐபிஎஸ் ஆனவொடனே வாழ்த்து வீட்டில் போய் நான் தான் அதை செய்தியிலையும் அந்த செய்தி தாள்லேயும் அந்த நியூஸ் வந்துச்சு. சகோதரிகிட்ட இப்போ ரீசெண்டாக தலைவர் அவர்கள் திட்ட சாதனைகளில் நான் முதல்வன் திட்டத்தில் வென்றவர்களில் அந்த பொண்ணு போய் பேசும்போது வாழ்த்துக்காக கூப்பிட்டேன். என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்டப்போ, அண்ணன் நல்லா போய்க்கிருக்குண்ணே, இன்றைக்கி கோயம்புத்தூரில் நான் ட்ரைனிங்கில் இருக்கேன்னா. அப்போ அவங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னென்னா, ஒன்னே மாதிரி இன்னும் நீ 10 பேரை உருவாக்கி விடுவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை செய். அதை விட நீ ஐபிஎஸ் துறையில் வேறு ஒன்றும் பெரிய சாதனையை செஞ்சிட வேண்டாம். உனக்கு கீழே இதே மாதிரி பீடி சுத்தும் உங்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு ஐபிஎஸ்ஸாக ஐஏஎஸ்ஸாக வரணும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிறேன் அதை எடுமான்னு சொல்லி நான் வாழ்த்து செய்தியை சொன்னேன். அதே போல் எங்களுடைய ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக இன்றைக்கி கையில் எடுத்து வேலைவாய்ப்பு உறுதி செய்வதற்கு ஒரு கல்வி படிப்பு உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய திட்டமான அம்பேத்கர் அயலக படிப்பு திட்டம். அந்த திட்டத்தில் இன்றைக்கி 360 பேர் தமிழ்நாட்டில் மாத்திரம் பயன்பெற்றிருக்காங்க. அந்த 360 பேரை இன்றைக்கி 700 பேரை ஆக்குவதற்கான முயற்சியை நாங்கள் வாசநல்லூரில் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்? ஒவ்வொரு பகுதியிலும் நம்மளுடைய தேவேந்திர வேளாளர் மக்கள் ஆதிதிராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கல்வியின் முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைகள் நாளைய தலைமுறை இந்தியாவை வழிநடத்துவதற்கு அந்த கல்வி உறுதுணையாக இருக்கும். அந்த குடும்பம் பொருளாதார வளர்ச்சி பெறும். அந்த கிராமம் வளர்ச்சி அடையும். வரக்கூடிய சந்ததிகள் கல்வி சார்ந்த சமுதாய சந்ததிகளாக உருவாவதற்கு என்னுடைய முன்னெடுப்பு கண்டிப்பாக வாசநல்லூரில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா? எத்தனை குழந்தைய படிக்க வச்சுருக்காரு? எத்தனை பேருக்கு அவர் எல்லாமே வாய்ஸ் ஆஃப் தென்காசி, இப்போ வாய்ஸ் ஆஃப் வாசநல்லூர்னு வந்திருக்கு. இந்த பேரை மாத்திரம்தான் செஞ்சுருக்காரு. நான் என்ன சாதனை பண்ண, சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் 32 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி இருந்தவங்கள கையகப்படுத்தி அவங்களுக்கு புதிய ஆடைகள் போட்டு அவங்க உடம்பெல்லாம் குளிப்பாட்டி நம்மளுடைய தம்பி பசியில்லா தமிழகம் ஒரு உதவியோடு அவ்வளோ பேர் முகாமுக்கு அனுப்பணும். இன்றைக்கி சங்கரன்கோயில் பகுதியில் பிச்சை எடுக்க யாருமே கிடையாது. இருந்தால் முகாமுக்கு உடனே அனுப்பிவிட்ருவேன். சீமானுங்க கட்சிக்கு ஓட்டு கேட்கவில்லை பகுதிக்கு. ஓட்டு எங்கே வந்தாலும் ஒரு பிச்சை கேட்டு இருக்காப்புல. அதனால் அந்த ஒரு நிகழ்வு எங்களுக்கு மனநிறைவை தந்துச்சு அன்னைக்கு. இன்றைக்கி இதை மாதிரி எங்கள் தொடர்ச்சியாக வாசுதேவநல்லூரில் கல்வி சார்ந்த பணி தொடர்ந்து நடைபெறும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட் லிஃப்டரு ப்ளஸ் பவர் லிஃப்டர்னு நினைக்கிறேன் நான். உங்களுடைய இந்த வெயிட் லிஃப்டிங் ஆர்வம், அந்த பவர் லிஃப்டிங்கான ஆர்வம் எப்போத்துலேருந்து நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டில் இருக்கீங்க? இதில் நீங்கள் பண்ண சாதனைகள் என்ன? கடைசியாக நீங்கள் பேப்பரில் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டே அதை அச்சீவ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அச்சீவ்மெண்ட்டு? இதை ஒரு சிறு குறிப்பாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஆரம்பத்தில் 10th படிக்கும்போதே எங்கள் அண்ணன் வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருந்தேன். என் கூட பிறந்தவன். அவனுக்கு வெயிட் மாட்டுறதுக்கு கம்பி உதவி பண்ணுவதற்கு காலையில் கூட போவேன். அதில் அப்படியே நானும் ஒரு ஆர்வமாகி வெயிட் லிஃப்டிங் கற்றுக்கிட்டோம். செங்கோட்டையில் உள்ள ஜிம்மு, ரொம்ப பழைய ஜிம்மு, பார்க்கில் இருக்குது. அங்கே வெயிட் லிஃப்டிங் கற்றுக்கிட்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருந்தோம். பரமகல்யாணி கல்லூரியில் மனோமணி சுந்தரனா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி வின்னர் நான். அதுக்கு அடுத்த காலகட்டம் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி போகும்போது அங்கே வெயிட் லிஃப்டிங் இல்லை. அப்போ பவர் லிஃப்டிங் மாத்திரம்தான் இருந்துச்சு. அப்போ பவர் லிஃப்டிங்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகணும். எங்களுக்கு அதோட அடிப்படை பயிற்சி தான் பவர் லிஃப்டிங்கு. ஸோ பவர் லிஃப்டிங்கிறது வந்து வெயிட் லிஃப்டிங் மாதிரி ரொம்ப கடினமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கஷ்டம்தான். பட் அதை ஒரு பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம். அது மூலமாக பவர் லிஃப்டிங் அச்சீவ் பண்ணி லா காலேஜ் முடிக்கும்போது வெஸ்டர்ன் ரயில்வேயில் வேலை வாய்ப்பு கிடைச்சது 2009. ஆனால் அப்பா வந்து நீ கல்வியை கண்டினியூ பண்ணு, லா படி, வேலைக்கு இப்போதைக்கு வேண்டாம், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்ல போய் அந்த தொடர்ச்சி அப்படியே விளையாட்டில் ஆர்வம். அது பிறகு நாங்கள் ஏசியா லெவலில் வின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா பாண்டிச்சேரியில் நடைபெற்றதில் 2009 வின் பண்ணியிருக்கோம். அப்புறம் நேஷ்னல். அது பிறகு அப்படியே கேமு கொஞ்சம் டச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன். ப்ராக்டிஸில் அதிக கவனம் செலுத்திக்கிருந்தனால ஸோ அப்போம்லாம் முழு பயிற்சியில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு அசோசியேஷனில் பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் வின் பண்ணியிருக்கணும். ஸோ என்னோடய முயற்சி அதை நோக்கி பயணித்தது. அதுக்கான இதுதான் துருக்கி கண்ட்ரியில் இஸ்தாம்புலில் ஏசியா காம்படிஷனில் பவர் லிஃப்டிங்கில் கலந்துக்கிட்டு வெண்கல பதக்கம் வின் பண்ணேன். அந்த இந்தியா கொடியை பிடிச்சி மரியாதை செய்யும்போது இருந்த ஒரு நிகழ்ச்சி
மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யும்போது இருந்த மகிழ்ச்சிக்கு இணையா அது ஒரு பெருமை, வேறு லெவலு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தலைவர் அவர்களும் பாராட்டி அதிலேருந்து பவர் லிஃப்ட்ரு அந்த பாடி பில்டர் அப்படிம்பாரு, ரொம்ப பாசத்தோடு அழைக்கக்கூடிய தலைவர்கிட்ட வாழ்த்து பெற்றது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற கோரிக்கையாக சில கோரிக்கைகளாக தரணி சர்க்கரை ஆலை, ஏன்னா விவசாயத்தை தான் பெருவாரியாக நம்பியிருக்கிறாங்க. இப்போ அந்த தரணி சர்க்கரை ஆலை, அது சர்க்கரை ஆலைங்கிறது மூடப்பட்டிருக்கு, ஏற்கனவே கொஞ்சம் வர வேண்டிய பேமெண்ட்லாம் ஒரு பெண்டிங் இருக்குது அப்படின்னு இங்கே அந்த விவசாய குடிமக்கள் பெரிய ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கோ அல்லது இதை சரி செய்கிறதுக்கோ என்ன நம்மக்கிட்ட பிளான் இருக்குது? ஆக்சுவலி வாசுதேவநல்லூர் பகுதி வந்து தரணி சர்க்கரை ஆலை வந்து மிகப்பெரிய இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. கரும்பு விளைச்சலில் கொடியட்டி பறந்தாங்க. அந்த மக்களுக்கான அந்த அவங்க கரும்புக்கான உரிய விலையை கொடுக்காம லாஸ் ஆகி அவர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற லெவல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இது நடந்தது அதிமுக ஆட்சியில் தான். இதுக்கு மேலே உள்ள நடவடிக்கைகளை வந்து இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு இது மேலே அதிக கவனம் செலுத்தி அதுக்கு தனி அலுவலர் நியமனம் செய்து அந்த அலுவலர் மூலமாக மீண்டும் திறப்பதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்பு லீமர்டின் ஹோட்டலு நம்ம சென்னையில், ஆமாம், அது என்ன பாலம், கிண்டி கத்திப்பாரா பாலத்து பக்கத்தில் தான் அந்த லீமர்டின் ஹோட்டல் வச்சு என்னுடைய நண்பர் பார்க்கறதுக்கு சென்றபோது அந்த ஓனரை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவரை பார்த்த உடனே, ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு, என்னையா ஆச்சு எங்கள் தரணி பிரச்சனை, அங்கே போனால் நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன், அங்கே போகும்போது பூரா இப்படி எனக்கிட்ட அந்த கேள்வி கேட்காங்க, பாதி பணம் கட்டிட்டேன்னாங்க, என்ன கதை அப்படின்னு. இல்லை, நான் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிறேன், மீதி பணம் கூடிய விரைவில் கட்டிடுவேன், நீதிமன்றத்தில் அதுக்காக நிலுவையில் இருக்கிறது, நான் கட்டி முடிச்சிடுவேன், பேங்க் லோனுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஓப்பன் டாக்குமெண்ட்டாக என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுங்கய்யா, அந்த நிலுவத்தை கொடுத்துட்டா திரும்பியும் தரணி ஓடிச்சுன்னா அந்த பகுதி ஒரு பெரிய வரமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அண்ணன் கண்டிப்பாக அதை நாங்கள் செயல்படுத்திடுவோம்னு சொல்லி எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, வரக்கூடிய ஆட்சி அமைஞ்சவுடன் அதுக்கான முழு முயற்சி அரசு தனி கவனம் செலுத்துவதற்கான நடவடிக்கையும் நம்ம எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. அதேமாதிரி இந்த பகுதியில் எலுமிச்சை விவசாயம் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அவங்களுடைய வியாபாரத்தில் உற்பத்தியில் அந்த கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற இடங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. இல்லை, புளியங்குடி பகுதி லெமன் சிட்டி தான், அதில் எந்த மாற்றுக்கிறது. அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயம்னா அது லெமன். அங்கே எலுமிச்சை விவசாயம் ரொம்ப பேர் எல்லாருமே வச்சுருக்காங்க, எல்லாம் 4 ஏக்கர் 5 ஏக்கர், அது பெரிய வரமாக இருக்குது. அதுக்கான குளிர்சாதன குடோன் கேட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுக்கப்படும். ஆல்ரெடி நாங்கள் சங்கரங்கோயிலில் 2 குடோன் பெற்று கொடுத்துருக்கேன், 110 டன்னு இடவுள்ள 2 குடோனு திறப்புலா கண்டு அங்கே மல்லிகைப்பூவுக்கு மற்ற காய்கறி வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அப்போ நான் கூட நான் வரும்போது மனு கொடுக்கும்போது இவங்ககிட்ட கூட சொன்னேன், நீங்கள் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னப்போ, எங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் அதிகமாகும், இங்கேருந்து நாங்கள் கொண்டுட்டு போய் அங்கே பதப்படுத்தி வைக்கிறது, திரும்ப அங்கேருந்து எடுக்கிறது, எங்கள் வாடகை பிரச்சனை நிறையா இருக்குது, கூலி தேவையில்ல, எக்ஸ்ட்ரா கூலி தேவைப்படுது, செலவு ஏற்படுது. அதனால் எங்களுக்கு எங்கள் பகுதியில் மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கும்போது அதை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்குன்னாங்க. கண்டிப்பாக ஆட்சி அமைஞ்சவுடன் உறுதியாக சட்டமன்றத்தில் முதல் கொஸ்டினாக அதை வச்சு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்த கேள்வியாக, இங்கே நெல் கொள்முதலுக்கு 7 இடங்கள் இருக்கு நெல் கொள்முதல் பண்ணுறது. ஆமாம், தென்காசி மாவட்டத்திலே 7 நெல் கொள்முதல் உள்ள ஒரு தொகுதினா அது வாச நெல் தொகுதி. காரணம், அதிகமான விளைச்சல், அதிகமான தொடர் விவசாயம். இங்கே வந்து கார் பிசானம்னு 2 பூவும் இங்கே முழுமையாக விவசாயம் எடுப்பாங்க. முப்போகமும் விளையக்கூடிய இடமும் இருக்குங்க, ஏன்னா தண்ணி செழிப்பாக இருக்கும். அதனால் இங்கே முப்போக விளையும் போது நெல் கொள்முதல் நிலையம் கம்பல்சரி அவசியம், ஏன்னா அது அந்தந்த சீசனுக்கு தான் ஒவ்வொரு இடத்துல போடுவாங்க. நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் இங்கே அமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படும். அந்த நெல்லை இங்கேருந்து திருநெல்வேலி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதை இங்கே குடோன் அமைப்பதற்கு அதை பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பு திராவிட மாடல் அரசுக்கு இருக்குது. தலைவர் அவர்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்பார். அதுவும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்கோம், உறுதியாக அது செய்து தருவார் என்பதை மாற்றுக்கிறது. அதான் எல்லா மக்களும் கேட்குறது அந்த குடோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். அது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, வந்தோடனே செஞ்சு திரும்பணும் அப்படின்ட்டு. இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்ன? நீங்கள் ஒரு பாடி பில்டர், நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்டரு, பவர் லிஃப்டராக இருக்கீங்க, மக்களை பார்க்கணும், அலுவலகத்துக்கு போகணும், நலத்திட்டங்கள் செய்யணும்,
ஒரு ரொட்டீன் லைஃப் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில் 5 மணிக்கு எப்போ ரெகுலராக எழுந்திரிச்சிருவேன். அதுக்கு மேலே தூக்கமே வரமாட்டேங்குது. அது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா பழக்கி விட்ட ஒரு நல்ல பழக்கம். நான் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு போனாலும் அதை நான் பிள்ளைகள்ட்டலாம் சொல்லுவேன். நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாலே உங்களுடைய அந்த நேரம் என்பது மிச்சமாயிரும். நீங்கள் எல்லாமே அந்த 6 மணிக்குள்ளே நான் முடிச்சிருவேன். அது காலை கடனை முடிச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு பகல் வேலைக்கு மூஞ்சி கழுவி எல்லாம் குளித்து தயாராகிடுவேன் 6 மணிக்கு. வாக்கிங்கு ஒரு 40 நிமிஷம் இல்லை 1 ஹவர், இல்லை ஜிம்முக்கு போவேன். இப்போதைக்கு வாக்கிங் தான் போய்க்கிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயிற்சியில் வந்துட்டோம். ஏன்னா ஜிம்முக்கு போனால் மசில்ஸ் தான் க்ரோத் ஆகும், இது கொஞ்சம் பாடி லெஸ் ஆகும், வாக்கிங் போனுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 மாத காலமாக வாக்கிங்கு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து அங்கேயும் மக்களை சந்தித்து தேவைப்படக்கூடிய கோரிக்கையெல்லாம் என்னென்னு கேட்டுட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு சூப்பு கடைக்கு போய் மக்களாக அந்த சத்து உருண்டை சூப்பு, அது ஏதாவது கீரை சூப்பு அது இதுன்னு இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் மனு எப்படியும் பார்க்க ஒரு 10-20 பேர் வந்துடுவாங்க. ஒரு 8 மணிக்குள்ளே அவங்கள சந்தித்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த துறை ரீதியான அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாக பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, எது எது செயல்படுத்த முடியும், இல்லைனா அது லெட்டர்பேடு அடிக்கணும்னா லெட்டர்பேடு ஆஃபீஸில் ஒரு ரிட்டையர்டு தாசில்தார் அலுவலகத்தில் போட்டிருக்கு சூரிய நாராயணன் சார்னு. அவர் அந்த பணியை தாலுகா அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு எழுதணுன்னா அதை என்னோட லெட்டர்பேடில் அடித்து கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறது. அப்புறம் 9 மணிக்கு கிளம்புனா 9:30க்கு எங்களோட மாவட்ட அலுவலகத்துக்கு வந்துடுவோம். அங்கே நிர்வாகிகள் எல்லோரும் இருப்பாங்க. அவங்கள சந்தித்து அவங்களுக்கான கோரிக்கைகள், இல்லை அவங்க இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி நடக்க போகிறோம், அது போக அரசு நிகழ்ச்சி டெய்லி தான் இருக்குமே. தலைவர் தான் டெய்லி ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருப்பாங்க. அதுக்காக தென்காசி போனால் தென்காசி போயிட்டு வந்துட்டு மதியம் உட்காந்து கட்சி பணி தான் பார்ப்போம். இது வரைக்கும் ஓய்வுக்குன்னு போனால் கிடையாது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 4 மணிக்கு எப்போது மாதிரி பணிகளை திரும்ப தொடங்குற மாதிரி அலுவலகம் போகிறது, நூலகம், ஏதாவது ஒரு பகுதி நகராட்சி, இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இங்கே தண்ணி வரல அப்படின்னா நான் அங்கே போயிட்டோம்னா அதிகாரி அங்கே வந்துடணும். அதனால் நான் யூனியனுக்குள்ளே எங்கேனாலும் கூப்பிட்ட உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதிகாரிகள் அங்கே வர சொல்லி இதை ஏன் செய்யலை, எதுக்கு காரணம், ஏன் செஞ்சு கொடுக்கல, என்ன பிரச்சனை செய்யுங்கன்னு சொல்லி அதையும் செயல்படுத்தி எனக்கு வாட்ஸ்அப்பில் செஞ்சு முடித்த பிறகு அனுப்பணும்னு சொல்லிட்டோம். அது பிறகு அப்படியே ஆஃபீஸு, பிறகு திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறதா அங்கே போவேன். பிறகு இளைய செந்தல் வர கோயில்பட்டி வரைக்கும் போகணும். அங்கேயும் போயிட்டு இப்படியே சுற்றிட்டு தொகுதியை வேறு எங்கேயும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சென்னை போனால் மாத்திரம் அந்த எம்எல்ஏங்க உணர்வு வரும். அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது எல்லோரும் நம்மளை பார்த்து கும்பிடுறது, அப்போ தான் நம்ம தான் எம்எல்ஏவோ அப்படின்னு. இங்கே இருக்கையில் மக்களோட மக்களாக தான் இருப்போம். எங்களுக்கு எம்எல்ஏ நம்ம அப்படிங்கெல்லாம் எனக்கு நான் ஒரு நாளும் நினச்சது கிடையாது. நான் பாட்டு கேஷுவலாக பைக் எடுத்துகிட்டு என் பாட்டுக்கு சுற்றிக்கி இருப்பேன். எங்கே கூப்பிட்டாலும் அந்த கண்டலன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் வீடு இருக்குன்னா அதுக்கான டைன் டேபிள் போட்டு அங்கே போகிறது. பிறகு ஏதாவது ஒரு ஹாஸ்டல் போவேன், மதிய சாப்பாடு அங்கேயே முடிச்சிருவேன். அவங்க கூட சாப்பிட்டுட்டு எப்படிமா இருக்குது, வேறு எதுவும் நிறை குறைகள் இருந்தால் அதை செய்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பணி இப்படி தான் போய்க்கிருக்கு. மந்த்லி ஒரு டைம் அப்பா பார்க்க போவேன். இப்போ இந்த 3 மாதம் அதுவும் இல்லை, தென்காசிக்கே போகிறதே இல்லை. இப்போது விவசாயம் தென்னந்தோப்பு இருக்குது, நெல் விவசாயம் இருக்குது. தென்னந்தோப்பு 15,000 காய்கிட்ட வெட்டிக்கு இருந்துச்சு, இப்போ ஒரு 4,000 காய் வெட்டுதுனாங்க. என்னடா பாதி குறைஞ்சா பரவாயில்ல, 25% வந்துருச்சு 100ல் இருந்து அப்படின்னு. கவனிக்கணும்ல, நீங்கள் அங்கே இருந்து அங்கே யார் கவனிக்கணுனாங்க. அதனால் விவசாயமும் ரொம்ப எங்கள் பிரதான விவசாயம்தான். பிறகு இப்போது வாழை போட்டிருந்தேன், வாழையில் நல்ல ஈல்டு இருந்துச்சுன்னாங்க. எதையும் பார்க்கல, எல்லாமே காது வழி செய்தியாக கேட்டுக்கிட்டு இன்றைக்கி மக்களோட மக்களாக பணியாற்றுவது இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அதாவது 234 பேரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு கனவுமே இல்லாத எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை தந்த தலைவருக்கு நம்ம விசுவாசமாக நன்றியோடு உழைக்கணும். அந்த மக்கள் நம்மளை நம்பி வாக்கு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு அவங்க என்ன கோரிக்கையோ நம்மளை நம்பி தான் சொல்கிறாங்க. இவர் செய்வாருங்க நம்பிக்கை, நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறாங்க. ஏதோ சும்மா காமெடி போகிற இடத்துல இதை செய்யின்னு சொல்லி நம்ம போய் செய்யலை. நம்மளை தேடி காத்திருந்து, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, தம்பி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் செஞ்சு தர முடியும், வேறு யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு உண்டு.
நான் கூட எம்எல்ஏ ஆகும்போது ஜாலியாக இருக்கலாம், அங்கங்கே போனால் நமக்கு ஜால்வு போடுவாங்க, மாலை போடுவாங்க, எப்போ தோரணையாக இருக்கும், எல்லோரும் கும்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் சங்கரன்கோயில் தொகுதி உள்ளே போய் பார்க்கும்போது உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிருக்கான். அது ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிருக்கான். நாங்கள் அங்கே தென்காசியில் குற்றால வாட்டர் டெய்லி ரெகுலராக டைரக்ட் லைனு 24 ஹவர்ஸ் வரும். அந்த தண்ணியில் பாத்திரத்துலேருந்து எல்லாமே அதில் தான் கழுவோம். சும்மா வீட்டுக்குலேருந்து உள்ளே வந்தால் கூட காலில் எதுவும் பட்டால் செருப்ப கழுவு கூட குற்றாலம் வாட்டர். ஆனால் இங்கே இவங்க குற்றாலம் தண்ணினா என்னன்னே தெரியாது. சங்கரன்கோயில் தண்ணி அவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், நம்ம நல்லா பண்ணிவிட்டு வெளியே வரணும், இவன் இப்படி ஒரு எம்எல்ஏ இருந்தாயா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எங்கே கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். எந்த ஏரியாவும் வாங்க நடப்போம், போவோம், அங்கே பார்த்தா உனக்கு சந்தோஷமாக வாமா போய் பார்ப்போம், உடனே அங்கே நான் அதிகாரிகள்கிட்ட பேச வைக்கணும். இதுதான் என்னுடைய சக்ஸஸுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. நீங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன். நான் வாசநல்லூர் வந்தோடனே எப்போ எனக்கு நிகழ்ச்சி ஆச்சு, ஜெயிச்சிட்டாடா மாறா அப்படின்னு அந்த படத்தில் வர டைலாக் மாதிரி எப்போ நான் நிறைவு பெற்றேன்னா, மக்கள் எனக்காக கண்ணீர் விட்டாங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்க, எங்களுக்கு கிடைக்கலையா, அப்படி எங்களுக்கு வரலையா நீங்கள் அப்படின்னு அழுதப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். சாப்பிட்ல அப்படின்னா ஒரு 10-25 பேருக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணி பேசி அழுதாங்க. இல்லைம்மா நான் மாவட்ட செயலாளர் தான், அங்கே வருவேன், ஒன்றும் இல்லை எங்கிட்ட இல்லை, நீங்கள் போ, நாங்கள் யாரை போய் பார்ப்போம். அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம ஒரு தலைவர் நம்பின அந்த சட்டமன்ற உறுப்பினராக நம்ம பணியாற்றிருக்காங்க, ஒரு நிறைவு எனக்கு இருந்துச்சு. அந்த நிறைவு கண்டிப்பாக, அந்த உழைப்பு கண்டிப்பாக வாசநல்லூருக்கு உண்டு. அந்த மக்களுக்கான விசுவாசத்தோடு செயல்பட இருந்துச்சு. கண்டிப்பாண்ணே. நீங்கள் சொல்லும்போது சொல்லுவீங்க உங்களுடைய போன் ஸ்ட்ராங்குக்காக காலைல 5 மணிக்கு வாக்கிங் போகணும், அதனால சங்கிகள் யாரும் சுத்த போடலான்னு நினைக்காதீங்க, உங்கள் போர்டுக்கு நான் பொறுப்பு இல்லை. இல்லைண்ணா, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க. நிறைய திட்டங்கள் வந்து நீங்கள் ஜெயித்தவுடனே முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி அதான் முடிக்க போகிறோன்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை எங்கேயாவது பெசக்குனுச்சுனாக்கா அவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்களாச்சு மக்களாச்சு. கண்டிப்பாக இந்த நம்பிக்கையோடு அந்த பேட்டியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தது நன்றிண்ணா. தேங்க்யூ.